ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமணம், வீட்டு விசேஷங்களில் மட்டும் வாழை இலையில் உணவு பரிமாறப்படுறத நம்ம பார்த்துருக்க முடியுது. சில இடங்களில் வாழை இலைகளை ஓரங்கட்டிட்டு தீமை விளைவிக்குள்ள அந்த நெகிழி தட்டுகளும் காகிதங்களும் ஆதிக்கம் செலுத்தக்கூட தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாழை இலையோட மகத்துவத்தை அந்த காலத்தில் இருக்கவங்கெல்லாம் உணர்ந்து உடல் ஆரோக்கியத்தை காக்க அதை எல்லா வேலைகள்லையும் பயன்படுத்திய பண்பாடு தான் நம்மளோட இது. சரி வாங்க, வாழை இலை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பசுமையான வாழை இலையில வெது வெதுப்பான சோறு, கமகமக்கிற குழம்பு, காய்கறி, கீரைகள், ரசம், மோர் அப்படின்னு நம்ம மரபு முறைப்படி சாப்பிட்றப்ப ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு குறைவும் வராதுங்க. தமிழர்கள் முக்கியமாக விருந்தோம்பல் உணவுனை வாழை இலையை கொண்டு தான் பரிமாறுவாங்க. அப்படி பரிமாறுறப்ப ஒரு சீரான உணவு பரிமாறும் முறையை கடைபிடிக்கிறாங்க. நம்மளோட முதன்மை உணவான சோரோட கறி வகைகள், அதாவது நான்வெஜ் உணவு வகைகளையும் தாராளமாக வச்சு சாப்பிட வாழை இலையை தவிர சிறந்த உண்கலம் வேற இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். உணவு செரிமானத்துக்கு தேவையான துணை பொருட்கள் எல்லாமே வாழை இலையில் இருக்கு. அதோட மற்ற உறுப்புகளான வாழைப்பூ, தண்டு, காய், பழம் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பல்வேறு உடல் உபாதைகள்ல இருந்து நம்ம விடுதலை பெறலாம். நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டை அதிகரிக்க செய்யறதுல வாழை இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த உணவுப் பொருட்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் கொட்டி கிடக்குது அப்படின்னு தேடுறதுக்கு பதிலாக நம்ம விரும்பி சாப்பிட்ற உணவு வகைகளை வாழை இலையில வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. தேவைக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். உடல் செல்களோட அழிவை தடுக்கக்கூடியதும் நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடியதுமான ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வாழை இலையில நிறையவே இருக்கு. உணவுப் பொருட்களோட சுவை தெரியாம திண்டாடுற சுவையின்மை நோயாளிகளுக்கும் உடல் பலவீனமானவர்களுக்கும் வாழை இலையில தொடர்ந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வந்தோம்னா அறுசுவையையும் உணர்ந்து உடல் பலமடையும், விந்தணுக்களும் கூட பெருகும். சம்மணம் போட்டு வாழை இலையில நம்ம சாப்பிட்றப்ப வயிற்று பகுதிக்கும் அது நல்ல பயிற்சியா இருக்கும். சின்ன வயசுலயே வாழை இலையில சாப்பிட்ற பழக்கத்தை குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டோம்னா செரிமானம் சார்ந்த நோய்களை தடுக்கலாம், பசி உணர்வும் அதிகமாகும். வயிற்றுல கடாமுடான் ஒரே சத்தமா கேக்குதா? அப்ப வாழை இலை தான் உங்களுக்கு பெஸ்ட் தேர்வா இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்காம வயிற்றுக்குள்ளார ஏற்படக்கூடிய கடமுடா ஓசைய அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்பிட்டு அவதிப்படுறவங்களும் வாழை இலையில சாப்பிட்டுட்டு வந்தா நல்ல செரிமானம் உண்டாகி பிரச்சனைகள்லாம் மறையும். மந்தத்தை போக்கக்கூடிய குணம் கூட இந்த வாழை இலைக்கு இருக்கு. செரிமான சக்தியை அதிகரிக்க செய்யறதுல வாழை இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட்றது எப்படி பயன்படும் அப்படின்னு பார்க்கலாம். சூடான உணவு வகைகளை வாழை இலையில வச்சு சாப்பிட்றப்ப அதில் உண்டாகக்கூடிய அற்புதமான இயற்கை மனமே பசி உணர்வை நமக்கு தூண்டிவிட்டு செரிமான சக்தியை அதிகரிக்கும். உணவோட மனத்துக்கும் பசி உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுல வாழை இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழை இலையில சாப்பிட தொடங்கிட்டீங்கனாலே போதும், தேகம்லாம் பளபளப்படைய ஆரம்பிக்கும். வாழை இலையில உணவு இருந்துறதுனால உடல்ல இருக்க நச்சுக்கள்லாம் வெளியேற்றப்பட்டு உடல் கூட தூய்மை அடையும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுலையும் பித்தத்தை குறைக்கிறதுலையும் வாழை இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல பித்தத்தோட அளவை குறைக்கவும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் தலைவலி, வயிற்றுப்புண், சரும நோய்களோட தீவிரம் குறையிறதுக்கும் வாழை இலையில நம்ம சாப்பிடலாம். வாழை இலைக்கு குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பித்தம் சார்ந்த எல்லா நோய்களும் குணமாகும். நோய்களை தவிர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வாழை இலை உணவு சாப்பிட்றது ஒரு அற்புதமான தேர்வா இருக்கும். இளநரை வராமல் தடுக்கிறதுல வாழை இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இளநரை வராமல் ரொம்ப நாளைக்கு தலைமுடி கருப்பா இருக்கணும் அப்படின்னா வாழை இலையில அடிக்கடி சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க. வாழை இலை அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினி.
உணவுல இருக்குல்ல அந்த நச்சு கிருமிகளை வாழை இலை அழிக்கும் தன்மை கொண்டதா கூட இருக்குது. வாழை இலையோட சூட்டுக்கு ஒரு பிரத்யேக சுவையும் மனமும் இருக்குங்க. வாழை இலைக்கு மேல இருக்கக்கூடிய பச்சை தன்மை, அதாவது குளோரோஃபில் இருக்குல்ல, இது உணவை எளிதில் சீரணமடைய செய்யறதோட வாய்ப்புண்கள் வயிற்றுப்புண்களை ஆற்றும் தன்மையும் கொண்டது. மேற்கத்திய கலாச்சார மோகத்தால பஃபே முறையில நின்னுட்டு சாப்பிட பழகிட்ட நம்ம இனிமையாச்சும் பொறுமையோட உட்காந்து வாழை இலையில சாப்பிடுறது நல்லது. இந்த மாற்றம் நம்ம உடல் நலத்துக்கும் அவசியமான தேவைதான். இந்த வீடியோல வாழை இலையில சாப்பாடு போட்டு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.